ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய அதிசாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதிசாரம் அப்படின்னு சொன்னாலே முன்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ சனி பகவான் கோச்சாரத்தில் மகர ராசியில் இருக்கார். அவர் இப்போ கும்பராசிக்கு போகிறாரு. எப்போ போகிறார் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2022 வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் சுமார் 7:57 அவர் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரமாக முன்னோக்கி போகிறார். இது பயிற்சி இல்லை, அதிசாரம். இப்போ அதிசாரம்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நமக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னா, நமக்கு சொந்த வீடு இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நம்ம சொந்த வீட்டில் இருந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகிற மாதிரி. அப்படி பார்க்குற போது ஜோடியாக்கில் சனி 10ஆம் அதிபதி மகர ராசிக்குரியவர், 11ஆம் அதிபதி கும்பராசிக்கு அதிபதி. இப்போ அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து ஜோடியாக்கு 11ஆவது ராசிக்கு போகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கே போகிறார். சரி, இந்த அதிசாரம் எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 75 நாட்கள், கிட்டத்தட்ட சுமார் 2.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2.5 மாதத்துல தான் இவர் அதிசாரமாக போகிறாரு. திரும்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிலேருந்து மறுபடியும் மகர ராசிக்கு வந்துடுவார். வக்கரமாயி மகர ராசிக்கு வந்துடுவார். இப்போ அதிசாரமாக அவர் கிட்டத்தட்ட சுமார் 75 நாட்கள், ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். அப்படி கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது இவர் யாருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம், அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுவார். சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் எப்போ வரைக்கும் பண்ணுறாருன்னா 2023 மார்ச் வரைக்கும் பண்ணுவார். இப்பயும் அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் அதிசாரத்தில் போகிறாரு. கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ கும்பராசியில் சனி இருக்கும்போது இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மாத கிரகமாக இருக்கிறனால அதுக்கப்புறம் செவ்வாய் மீன ராசிக்கு போவார். அப்புறம் செவ்வாய் மேச ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக இந்த அதிசாரம் மொத்தமே 75 நாட்கள் மட்டும்தான். பட் இந்த 75 நாட்கள் அப்படிங்கிறது வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வேணால் மிகப்பெரிய காலமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த 75 நாட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற போது இந்த சனி பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை இவர் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த ஆடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர்தான் ஆயுள்காரகன், அவர்தான் தொழில்காரகன், அவர்தான் நோய்காரகன். அவர் இல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் நடக்காது. ஏன்னா அவர் 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஜோடியாக்கில் 10ஆம் இடம் சர்வீஸ், வேலை, வருமானம், சம்பாத்தியம். 11ஆம் இடம் என்பது நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது. அப்படிப்பட்ட சனி பகவான் அதிசாரமாக முன்னோக்கி போகக்கூடிய பொது பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த அதிசார பயிற்சியில் 12 ராசிகளில் மிக அதிக அளவு நன்மை அடையும் ராசிகள் எது, அதனுடைய பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 6 ராசிக்கு மிக சிறப்பான பலன்கள் இந்த அதிசாரத்துலேருந்து 75 நாட்களில் இருக்குது. மற்ற ராசிகளுக்கெல்லாம் நல்ல பலன் இல்லையான்னு கேட்காதீங்க. மற்ற ராசிகளுக்கும் உண்டு. அந்த ராசிகளுக்கான பலன்களை தனியாக போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள்.
இது எல்லாமே பொது பலன் தான். சிறப்பு பலன் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அமையும். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஸோ 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த நிலைமைகள் மாறி அவர் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு அவர் போகிறாரு. 10ஆம் இடம் ப்ரொஃபஷன், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் இந்த அதிசார சனி பயிற்சியிலேருந்து 75 நாட்களில் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக செயல்படணும் முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களாம் இந்த வாய்ப்பை இந்த 75 நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ கவர்மெண்ட்லுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அல்லது கவர்மெண்ட்டால் ஏதாவது நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி அதிசாரத்தில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த பீரியடில் நீங்கள் எவ்வளோ குயிக்காக இந்த 75 நாட்களில் முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, அல்லது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேறு எதுவும் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த சனி பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் 10ஆம் இடத்துல இருப்பார், அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வருவார், அப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ 10 கவர்மெண்ட், 11 உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாவது, 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எது இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கான வேலைகளை வேகமாக செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே அம்மாவால் நற்பலங்கள் உங்களுக்கு. அதே சமயத்தில் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எப்பயுமே 4ஆம் இடம் இல் ஹெல்த். அதே சமயத்தில் சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்துலேருந்து பார்க்கறதுனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக லேண்டு வாங்குவதற்கான வாய்ப்பு, அல்லது ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், அல்லது ரெடிபிலிட்டி ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த அதிசார சனி பயிற்சியில் உங்களை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 4ஆம் இடம் நீங்கள் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட, விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப கவனித்து படிக்கணும். ஏன்னா சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம். ஸ்போர்ட்ஸில் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டாதீங்க, படிப்பில் கவனம் செலுத்துங்க, விளையாட்டை குறைங்க. இதெல்லாமே இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய பயிற்சிக்குள்ளே நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்துடும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் படிங்க. இது ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு ரொம்ப முக்கியம். 4ஆம் இடம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் நல்லா சேல்ஸ் ஆகும். உங்களுக்கு நல்ல வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் 4ல் மடத்தை சனி பார்க்குறதுனால நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய கரியர் விஷயத்தில் நீங்கள் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த சனி அதிசாரத்தில் நீங்கள் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், போத்தார் சைடு 2 பேருமே மெயின்டைன் பண்ணுங்கள்.
அதோட இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு எதுவும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் சனி அதிசாரமாகி ஒரு 50 நாள் வரைக்கும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அவரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய அப்ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. லவ்வில் நிறைய பிரேக்கப் இருக்குது. ஒரு சிலருக்கு காதல் விஷயங்கள் பெரிய போராட்டமாக இருக்கும். இந்த காலங்களில் குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. பட் அதே சமயத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுல சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே இருந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு சனி பகவான் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார். ரெண்டையுமே செய்வார். கவனமாக கேளுங்க. ஒரு பக்கம் பிரேக்கப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு பக்கம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குவான்னு சொல்லியிருக்கேன். போத்தார் சைடு ரெண்டையுமே அவர் செய்வார். ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்டரியில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எனி ஸ்பெக்குலேஷன் வேண்டாம். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். வீடு எதுவும் ரெனோவேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த அதிசாரத்தில் நிறையவே இருக்குது. பெரிய ஒரு ஜேர்னி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜேர்னியில் ஒரு பெரிய பிரேக் ஆஃப் ஜேர்னி இருக்குது உங்கள் ஜேர்னியில். அதனால் லாங் டூர் போகிறத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் இருக்குது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலங்களில் நீங்கள் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது. உங்களுடைய வேலை ஓரளவுக்கு பரவாயில்லை. வேலையில் முன்னேற்றம், வேலையில் வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஒரு சிலருக்கு 10ஆம் இடம் தொடர்பு கொள்ளலாம். ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இடமாற்றத்துடன் கூடிய ப்ரொமோஷன் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த அதிசார சனி பயிற்சியில் இருக்குது. இது அத்தனையுமே 75 நாள் தான். ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் மூவ் ஆகுறீங்களோ அவ்வளோ குயிக்காக இந்த சனி அதிசாரத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வேகமாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, அது இல்லாமல் நீங்கள் ஃபினான்ஷியல் லைனில் இருக்கீங்க, ஜுடிஷியரி லைனில் இருக்கீங்க, அல்லது எனி ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அதிசார சனி பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எதிலையுமே எல்லாம் இருந்தும் இல்லாத போல் இருப்பீங்க. அதெல்லாமே மறந்துட்டு குயிக்காக செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார் அஷ்டம சனி பகவான். அவர் இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு தெய்வீக ஸ்தானத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே செவ்வாய் இருக்கார். 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த ஒரு 75 நாளில் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் மிதுன ராசிக்கு அஷ்டம சனிக்கு நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், நித்தம் போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இது அத்தனையுமே இந்த அதிசார சனி பயிற்சியில் ஒரு 75 நாளைக்கு ரிலீஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இயற்கையாக இந்த காலத்தில் கிடைக்கும். அடிக்கடி ஆலய ஆன்மீக தரிசனங்கள், மகான்களுடைய தரிசனங்கள், இதெல்லாமே இந்த அதிசாரத்தில் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய
உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இயற்கையாக அமையும். அது மட்டுமல்ல, நான் முதலே சொன்ன மாதிரி தெய்வ தரிசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அதுலேயும் அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம் என்பது உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது. ஸோ நீங்கள் எதையெல்லாம் நினச்சி ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், இது வரைக்கும் ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தியாகி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் இந்த குயிக்காக இந்த 75 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது பயன்படுத்திக்கோங்க, அல்லது முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா புதன் நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி 11ஆம் இடத்தை உங்கள் 3ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த அதிசாரத்தில் இருக்குது. குறிப்பாக நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மே மாதம் ஜூன் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி 9ஆம் இடத்துல செவ்வாயோட இருக்கிற வரைக்கும் சுமாரான பலன் தான். அவர் மே மாதத்துக்கு அப்புறம் அவர் செவ்வாய் மீனராசிக்கு போகும்போது நீங்கள் இந்த காலங்களில் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த அதிசாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு அமையும். எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வையேற்றுக்கிட்டே இருக்கார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. ஸோ எல்லாமே முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடம் எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி. ஸோ உங்களுடைய எல்லாத்தையுமே நீங்கள் டெவலப் பண்ணுங்க. 3ஆம் இடம் ஸ்கில், உங்களுடைய எபிலிட்டியை கூட்டுங்க, உங்களுடைய நல்லா டெவலப் பண்ணுங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, 3ஆம் இடம் நீங்கள் ஏதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க, அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக சனி இருந்தாலே பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பெயர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சனி உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் அடிக்கடி ட்ராவல், இந்த 75 நாளில் அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஃபுல்ஃபில் ஆகும். உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். குறிப்பாக எளிய சகோதர சகோதரிகளான நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு அமையும். அதோட நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, அல்லது கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அதிசார சனி பெயர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலங்களில் உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். அதோட நெருங்கிய உறவினர்களால் நன்மை, அதே சமயத்தில் அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த அதிசாரத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் 3ஆம் இடம் உங்களுடைய பெண் வேலையாட்களுக்கு நல்ல பெண் வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். எல்லாத்துக்கும் மேலே 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி, உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த காலத்தை பயன்படுத்தி புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஒரு சில பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஹையர் ஸ்டடி உண்டு, ஹையர் எஜுகேஷன் உண்டு. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்.
அஷ்டம சனியிலேருந்து விடுபட்டு உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால நீங்கள் இந்த காலகட்டங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த அதிசாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ 6ஆம் இடம் உங்களுடைய கரியர். ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசாரத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது. வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை இருக்குது. எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. வேலையில் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன், பட் எனக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உங்களுக்கு இந்த இதில் இருக்குது. நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அதோட சனி உங்களுடைய 10ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் லிட்டிகேஷன் எது இருந்தால் அதை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏற்கனவே பெண் வேலையாட்கள் இப்போ ஆண் வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் இதெல்லாம் உருவாகும். அது மட்டுமல்ல, 6ஆம் இடம் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய பாவம். டைரக்ட், இன்டைரக்ட் எனிமிஸ் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் ஜெயிச்சிருவீங்க. கெரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் சனி 9ல் இருக்கிறனால கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த 75 நாளில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்க மூவ் ஆகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உருவாகும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கா. நீங்கள் பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்தராக ஹையர் எஜுகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்காரு. அந்த செவ்வாய் உங்களுக்கு கடைசியில் ஜூன், ஜூலை எண்டில் அவர் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வருவார். அப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை, உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையுமே இருந்துகிட்டு இருக்குது. இந்த காலத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிட்ஸு இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த ஒரு 75 நாளில் ரொம்ப ரிலாக்ஸாக, ரிலீஃபாக உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதெல்லாம் தைரியமாக, தன்னம்பிக்கையாக, போல்ட்டாக எதையும் நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அதிசார சனி பயிற்சி எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுக்கு 4ல் சனி பகவான் சஞ்சரிச்சிட்டு இருந்தார். அர்த்தாசிரம சனியாக அவர் இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா சனி செவ்வாயோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த செவ்வாயும் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே அந்த செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2, 7 கூடியவர் உங்கள் ராசிக்கு. அப்படி இருந்தாலே 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட். இந்த 75 நாளில் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்துக்குவீங்க. ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு அஃபேர்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லவ் இல்லைன்னா இனிமேல் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த சனி அதிசாரத்தில் இருக்கார். ஏன்னா சனி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார் செவ்வாயோட. அப்படி இருந்தாலே அது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர் போகிறதுக்கான வாய்ப்பு, அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். ஃபஸ்ட்டு இந்த 75 நாள் உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக நகை வாங்கணும், பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் இடம் வாங்கணும்,
அல்லது காலி மனை வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் ஆர் ரெடிபில்டு ஹவுஸ் கட்டின வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த காலங்களில் உருவாகும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த அதிசாரத்தில் இருந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சகோதர சகோதரிகள் இருந்தால் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்கள் விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த சனி அதிசாரத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களாம் அக்ரிகல்ச்சர் ரொம்ப நல்லாவே இருக்குது. லாபம் உண்டு, வருமானம் உண்டு. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். நல்ல லாபம், சேல்ஸ் இருக்குது. அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இந்த சனி அதிசாரத்தில் இருக்காது. அதோட இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடிக்கடி ஆலய ஆன்மீக தரிசனங்கள், குறிப்பாக சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு பக்கம் காதல் விஷயங்கள், இன்னொரு பக்கம் மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சேரிட்டி ஆஃப் மந்திர பிரயோகங்கள், போத்வார் சைடு ரெண்டுமே இந்த 75 நாளில் உண்டு. கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சனி அதிசாரத்தில் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு ஒரு சிலர் வெளியே வரணும் அல்லது வெளியேற்றப்படணும், லெஃப்ட் த சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. எனி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. வேலையில் கவனம் செலுத்துங்க. அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டுறாதீங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு இப்போதைக்கு நினைக்காதீங்க. இது ரொம்ப இந்த அதிசாரத்தில் ரொம்ப முக்கியம். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, எனி ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி, எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, பொறுமையாக இருங்க. எப்போ ஓரளவுக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். பட் இருந்தால் கூட குரு அங்கே அப்போ இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மை ஏற்படும். ஜூன் மாதத்து வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் அதிசாரம் தான். அதனால் சனி அவருடைய பங்களிப்பை செய்வார். அதெல்லாம் அவசரப்பட்டு கம்பெனியை அல்லது வேலையோ விட்டுறாதீங்க அல்லது சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு இப்போதைக்கு நினைக்காதீங்க. சனி 3ஆம் பாரி அவங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 7 இது வரைக்கும் திருமணமே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. இதுவரைக்கும் திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியத்தை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் இந்த காலத்தில் சனி உங்களுக்கு 7ஆம் பாரியாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய இடம். அதனால் இந்த காலங்களில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. அதோட புது நண்பர்கள் கிடைப்பாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த சனி அதிசாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள், லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அதோட நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, ஜுடிஷரி லைனில் இருக்கீங்க அல்லது ஃபைனான்ஸ் லைனில் இருக்கிறீங்க அல்லது எனி ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அல்லது மீடியா லைனில் இருக்கீங்க அல்லது டிஜிட்டல் லைனில் இருக்கிறீங்க அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அல்லது மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த சனி
அதிசாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் ஓரளவுக்கு இருக்கும். யாருடைய பணமாவது உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இந்த அதிசாரத்தில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சனி உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா சாமானியமாக கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்க அது ஃபுல்ஃபில் ஆகாது. நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த காலத்தில் சனி 3ஆம் பார்வையாக அவங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதுல நிறைய பிரேக் இருந்துக்கிட்டு இருக்கு. எனி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், கிரிப்டோ கரன்சியில், பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. கவர்மெண்ட் நன்மை உண்டு. ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப இந்த காலங்களில் சிறப்பான பலன் உண்டு. இந்த சனி அதிசாரத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகும். சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி அதிசாரம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை சனி பகவான் செய்கிறதுக்கு இருக்கான்னு பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுடைய 3ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார் சனி பகவான். அவர் ஒரு 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஒரு சுமார் 75 நாள் தான் இருப்பார். 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. விவசாயத்துக்காக, அக்ரிகல்ச்சருக்காக லோன் எதுவும் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், ரெடிபில்ட் ஹவுஸ், கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த 75 நாளில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், அது மட்டும் இல்லை நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும், சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, சனி உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் 4ஆம் இடம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் நல்லா படித்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். நீங்கள் விருச்சிக ராசியிலே பிறந்திருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுக்கு தெரியும் செவ்வாய் பகவான்னு. அவருடைய நட்சத்திரத்தில் தான் சனி சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்படின்னாலே போல்ட்டாக, தைரியமாக எதையுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக சனி பகவான் 3ஆம் பார்வையாக அவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம், அது தந்த சேல்ஸுக்கு தந்த ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது இந்த அதிசாரத்தில். அதோட உங்களுக்கு காதல் விஷயங்கள் நார்மலாக தான் இந்த அதிசாரத்தில் இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் சின்ன சின்ன தடைகள் குடும்பத்தில் இருந்துகிட்ருக்கு. பட் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் கிட்ஸு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் கூட
அது சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த அதிசாரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. சனி 3ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறான்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் உங்களுடைய கரியர், வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரியரை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் இல்லை எனக்கு இது வரைக்கும் நான் ஐடியலாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு. நீங்கள் டெய்லி வேஜஸாக இருந்தாலும் சரி அல்லது மந்த்லி வேஜஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. வேலை இல்லாமல் போகாது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். நான் இது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கான ஹானர் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் ஹானர் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த அதிசார சனி பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த அதிசார சனி பயிற்சியில் உண்டு. அது மட்டுமல்ல, லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் வழக்குகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்துகிட்ருக்கு. கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. 75 நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி 3ஆம் பார்வை அவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 6ஆம் இடம் நோய். உங்களுக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குது, நிறைய வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கடன் நோயை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கு கடன் இல்லை, வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா சனி செவ்வாய் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கார். தலையில் பிரச்சனை, அடி வயிற்றில் பிரச்சனை, முழங்கால் கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை, அப்டமனில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க. சின்ன பிரச்சனைனால டாக்டரை கவனித்து பாருங்கள். இது அவருடைய இயற்கையான சுபாவம். சனினாலே நோயின்னு அர்த்தம், சனினாலே வேலைன்னு அர்த்தம். நான் என்னுடைய அறிமுகத்தில் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சனி உங்களுக்கு 7ஆம் பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 10ஆம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி. அது மட்டும் இல்லை, 10ஆம் இடம் கவர்மெண்ட், 10ஆம் இடம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நீங்கள் ஒரு பெரிய தொழில் அதிபராக இருக்கிறீங்க அல்லது ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் ஆஃப் கம்பெனி, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். அரசாங்கத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிட்டும். கவர்மெண்ட்டால் ஹெல்ப்ஃபுல் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே சனி உங்களுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அது உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஏன்னா சனி செவ்வாயுடைய நட்சத்திரம். நீங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்க. செவ்வாய்னாலே போல்ட்டுன்னு அர்த்தம், தைரியம்னு அர்த்தம். நீங்கள் எதையும் இந்த காலத்தில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சுமாராக இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் சனி உங்கள் நாளில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. உங்களுடைய வேலையிலையுமே உங்களுக்கு திருப்தியற்ற ஒரு சர்வீஸ் இருக்குது. பார்ட்னர்ஷிப்லேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் சனி 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். சனி 3ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால
நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், பிட்காயின்ஸில், கிரிப்டோ கரன்சியில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பட் ஃபைனான்சியலில் பெரிய சைனிங் இல்லை. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மே எண்டு அல்லது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் தான் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. கவர்மெண்டால் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு, ஸ்பான்சர்ஷிப் உண்டு. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் சிறப்பாக இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. உங்களுடைய வெற்றிகள் உறுதி செய்யப்படும். அவர் 3லேருந்து 4க்கு போய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சுறுசுறுப்பாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கோல் போட்டதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி அதிசார பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணார், குடும்பச்சனியாக இருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. ரெண்டும் ஒன்று தான். பட் 2ஆம் இடத்தை கால 3ஆம் இடம் விசேஷம். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போயெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போயெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த அதிசாரத்தில் அந்த 75 நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எந்த விஷயத்துலையுமே வேகமாக, ஃபாஸ்ட்டாக, குயிக்காக செயல்படுங்க. ஏன்னா சனினாலே டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அதை விட்டுருங்க. சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள். உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். புதுசாக ஏதாவது ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். நிறைய விஷயங்களில் நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணுவீங்க அல்லது ஏர்ன் பண்ணுவீங்க. இது எல்லாமே இப்போ நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேயே சனி பகவான் அதிசாரமாக வந்திருக்காரு. 3ஆம் இடம் சிறு தொழில், செய்தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில். குறிப்பாக சனி வந்தாலே பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஃபேவரபுளான பலன் உண்டு. அது மட்டுமல்ல, எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள். ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குன்னா சால்வேஷன் ஆகும். வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய காலம். ஒரு சில முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க ப்ராப்பர்ட்டிஸ் சேல்ஸ் ஆகும். இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட அட்வான்ஸ் அல்ல அக்ரிமெண்ட் கையெழுத்தாகும். இதெல்லாமே சனி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் நடக்கும். அதோட நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, அல்லது புரோக்கரேஜ் தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணுறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது டிஜிட்டல் லைனில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த அதிசாரத்தில் இருக்கும். அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய கடமாலம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நார்மலான வருமானம் இருக்குது. பெரிய லாபமும் இல்லை, பெரிய நஷ்டமும் இல்லை. ஏன்னா சனி செவ்வாய் விட நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்காரு. செவ்வாய் பார்த்திங்கன்னா மே மாதம் எண்டில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் விவசாயம் சார்ந்த துறைகள் நல்லா இருக்குது. அப்போ ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும்.
நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அதனால் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உருவாகும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சனி 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். இது வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் பெருசாக இல்லை. பட் இந்த 75 நாளில் உங்களை அறியாத சந்தோஷம் உற்சாகம் எல்லாமே இருக்குது. வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கல, நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். ஸோ 5ஆம் இடம் லவ் அஃபேர்ஸ். ஒரு சிலருக்கு காதல் புதுசாக உருவாகுவதற்கான வாய்ப்பு. ஏற்கனவே லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இது எல்லாமே இந்த சனியுடைய அதிசாரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலம். அதனால் யாருக்கும் தேவையில்லாமல் செக்யூரிட்டி போடாதீங்க, பணம் கடன் கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் அல்லது எனி ஸ்பெக்குலேஷனில், குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும், சுமாராக இருக்கும். ஏன்னா சனி 5ஆம் இடத்தை பார்த்தாலே இஸ் எ டெம்டேஷன். நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. ஒரு காரியத்தை செய்யாதீங்கன்னா செஞ்சு பார்ப்போங்கிற எண்ணத்தை தோற்றுவிப்பது ஜோட சாஸ்திரத்தில் 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் உங்களை அறியாத டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ கவனமாக இருங்க. உங்களுடைய கரியர் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. 5ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் உங்களுடைய வேலையை விட வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஒரு சிலருக்கு லெஃப்ட் த சர்வீஸ், வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குது. தேவையில்லாமல் லோனுக்கு அப்ளை பண்ணாதீங்க, அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இல்லை. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சனி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. எனி அப்ராட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத லாங் ஜேர்னி போவீங்க. அடிக்கடி ஆன்மீக தரிசனங்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. 9ஆம் இடம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுவீங்க. குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். 9ஆம் இடம் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சனி 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி 12ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. 12ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம். மனைவி அல்லது கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பெர்மனண்ட்டுக்கு அப்ளை பண்ணி பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த சனி அதிசாரத்தில் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கீங்க, ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த காலங்களில் இருக்குது. குறிப்பாக இந்த சனி அதிசாரத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஆலய தரிசனம், நீண்ட தூர ஸ்தல யாத்திரை இதெல்லாமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. வழக்குகளை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாராக இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம்தான் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறது தெய்வ அனுகூலம்.
எப்போயெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போயெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அது இந்த சனி அதிசாரத்தில் உங்களுக்கு நடக்கும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படி வரக்கூடிய காலங்க அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அது 12ஆம் இடம். நீங்கள் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம், அல்லது ரொம்ப நாளாக வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த அதிசாரத்தில் அவர் உருவாக்குவார். உங்களை முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, அல்லது யாராவது வேலையில் டிரான்ஸ்ஃபர் அல்லது இடமாற்றம் இதை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை அவர் உருவாக்குவார். குறிப்பாக சனி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் வெளிநாட்டில் பர்மனெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, பிஎன்ஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 75 நாளில் அது வர்றதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. இதெல்லாமே சனி 12 இருக்கல நடக்கக்கூடிய பலன். ஒன்று இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அல்லது தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. பட் இருந்தால் கூட சனி 3ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷன் அவர் செவ்வாயுடைய சாரத்திலே இருக்கார். செவ்வாய் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் அதிபதி. அந்த இடத்த சனி பார்க்கறதுனால இது வரைக்கும் கையில் பணம், தனம் இல்லைன்னா கூட மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும், மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும், யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த அதிசாரத்தில் ரொம்ப முக்கியமான பலன். குறிப்பாக பேச்சை குறைக்கணும், இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம், அந்த இடத்த சனி பார்க்குறாரு. குடும்பத்துக்குள்ளே தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. சனி பார்த்திங்கன்னா 6ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுறார். இது ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். 6ஆம் இடம் சர்வீஸ். ஸோ உங்களுடைய கரியர் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த அதிசாரம் 75 நாள் தான் இருந்தாலும் கூட நான் ரொம்ப நாளாக ஐடியில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. வேலையில் இருக்கேன், ப்ரொமோஷன் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு. வேலையில் இருந்தால் கூட நான் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் உண்டு. கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இது எல்லாமே சனி பகவான் கொடுப்பார். எல்லாத்துக்கும் மேலே அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால டைரக்ட், இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. பட் அவங்கள நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வழக்குகள் எதுவும் இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக பண்ணீங்களோ அது சல்வேஷன் ஆகும். எந்த விதமான லிட்டிகேஷன் இருந்தாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இது எல்லாமே இந்த சனி அதிசாரத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் இஷ்யூஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு.
குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், என்டர்டைன்மெண்ட் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. லவ்வில் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ஒருவேளை நீங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அதிசாரத்தில் டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் சனி ஏற்படுத்தி கொடுப்பார். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்மாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. கணவன் அல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய காலம் இந்த அதிசாரத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். சனி உங்களுடைய 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். ஸோ உங்களுடைய குலதெய்வத்தோட அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். 9ஆம் இடம் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன். கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த காலங்களில் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுங்க, டெஃபினட்டாக கிடைக்கும். அது இல்லாமல் 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால நீங்கள் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை, ஒரு பிலிகிரிம்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் அல்லது ஆலய ஆன்மீக தரிசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே சனி பகவான் உங்களுக்கு இந்த அதிசாரத்தில் செய்வார். குறிப்பாக சனி உங்களுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் மீன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சளி தொல்லைகள் எல்லாம் பார்த்துங்க. முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனைலாம் பார்த்துங்க. அப்டமனில் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. குறிப்பாக கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நீரோ ப்ராப்ளம், நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக அவர் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் வெளிநாட்டு ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய காலம் அல்லது பிஆர்எஸில் வெளியே வர வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில், ஆன்லைனில், குறிப்பாக கிரிப்டோ கரன்சி, அது பிட்காயின்ஸில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, மிகவும் நற்பலங்கள் ஏற்படும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் கோச்சாரமும் அதனுடைய நட்பலங்களையும் கெடுபலங்களையும் கூட்டவோ குறைக்கவோ செய்யும். அதன் அடிப்படையில் தான் நாம் இப்போ இந்த அதிசார பலனை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இதற்கு பரிகாரமாக நீங்கள் வாய்ப்பு இருந்தால் முதல்ல சனிக்கு சனி பகவானை கும்பிடுங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய கெடுபலங்களை குறைக்கிறது நரசிம்மமூர்த்தி மட்டும்தான்.
அதுக்கு அடுத்தபடியாக தன்வந்திரி பகவான், இவரும் சனி பகவானுடைய கெடுபலங்களை குறைக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக கிராம தேவதையான ஐயனார், இவங்களெல்லாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சனியால் ஏற்படக்கூடிய பெரிய லெவலில் வரக்கூடிய கெடுபலங்கள் நமக்கு குறைவதற்கான வாய்ப்பு, அவருடைய அனுகூலம் நமக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம், இது எல்லாமே சனி பகவானால் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சனி பகவானை நம்ம வணங்குவோம். இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் மட்டும்தான். இருந்தாலும் துல்லியமாக சொல்லணுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய சொந்த ஜாதகம் உங்களுக்கு சேரும் பொழுது இந்த பலன்களுடைய தன்மை கொஞ்சம் கூடும், கொஞ்சம் குறையும். இருந்தாலும் சனி பகவானை வணங்குவோம், அவருடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.